கொள்கை ரீதியே வரும்போது அவர் விட மாட்டாரு. உதாரணமா சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது. அதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்பட திராவிட கழகத்து தலைவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல ரொம்ப கடுமையா எல்லாரும் பேசினாங்க. சனாதனை ஒழிக்க வேண்டும். சனாதனத்தை டெங்கு, மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணது யார் தெரியுமா? சிபிஆர் தான். சனாதனத்தை ஒழிக்கலாம் முடியாது. அதை ஒழிக்க சொன்னவரெல்லாம் ஒழிந்து போவார்கள் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார் அவரு. ஆனா இத்தனைக்கும் அவரை பத்தி ஒரு இது என்னன்னா, திமுக குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமானவர். இல்ல அவர் கொள்கை ரீதியா வரும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார். பிஜேபியோட ஐடியாலஜி என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. ஆனா தனிப்பட்ட முறையில் தாக்குறது, தரக்குறைவா விமர்சனம் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவரு இலகணேசன் இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு லேபிள் உண்டு. கொஞ்சம் திமுக சார்பா பேசுவாங்க. அந்த குடும்பத்தோட ஒரு சின்ன தொடர்பு உண்டு. ரொம்ப சாஃப்ட் பெடலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உண்டு. பட் ஐடியாலஜின்னு வரும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர். நிறைய அவர் மேலே தப்புன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்மூத்தாகவே பல விஷயங்கள் டீல் பண்ணுவார். அதனால தான் தடாலடியாக டீல் பண்ணுறதை விட எல்லாத்தையுமே பார்த்து நிதானமாக விவேகத்தோட செய்யக்கூடியவருங்கிறதுனால தான் அந்த உயர்ந்த பொறுப்பில் அவர் ஒப்படைச்சிருக்காங்க.